ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் பூஜை செய்யணும். இப்போ ஒரு வாட்டி நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி பூஜை செய்துட்டோம்னா அந்த இடத்துல தேவதைகள் வந்துட்டதா அர்த்தம். நம்ம வந்து வெறுமனே நம்ம போடக்கூடாது. அதனால இப்ப நம்ம வெளியூர்லாம் போறோம்னா கூட நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு தண்ணி வச்சு ஒரு வெல்லமோ கல்கண்டோ திராட்சோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம மூடி வச்சுட்டு தான் நம்ம போகணும். ஒரு 10 நாள் 12 நாள் நம்ம வெளியூர் போறோம் அப்படின்னா கூட அதை சும்மா போட்டுட்டு போகக்கூடாது. அந்த இடத்துல ஏதாவது நம்ம நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு தான் நம்ம போகணும். திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம சுத்தம் செய்து திருப்பி விளக்கேற்றி நம்ம பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதனால பூஜை அறையை நம்ம வந்து இப்படிதான் வந்து நம்ம வந்து முறைகளை பின்பற்றணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பூஜை அறை அப்படின்றது ஒரு டப்பாவில் வந்து அடங்கி போயிடுச்சு. கோலம் அப்படின்றது கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போடுறதுக்கு இல்லை. கண்டிப்பா அரிசி மாவுல வந்து நம்ம கோலம் போடணும். இருக்கிற சின்ன இடமா இருந்தாலும் சின்னதா வச்ச ஒரு கோலம் நம்ம கண்டிப்பா போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம விளக்கேற்றுதலுக்கு நம்ம வரணும். அதே மாதிரி பூஜை அப்படின்றது நீங்க வந்து ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க விளக்கேற்றி ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைத்து சுவாமியை நமஸ்காரம் செய்தாலுமே கண்டிப்பா உங்க வீட்டுல தினமும் நீங்க பூஜை செய்யும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய அந்த ஜோதியில இருந்து வரக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்கு நிறைய நன்மைகளை தேடி தரும்.